என்னது பொம்பளைங்க கடையில வந்து கல்லால உட்கார்றதா? இந்த இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. பழனி எனக்கு மூத்த பையன் மாதிரி. அவனுக்கு இந்த கடையில எல்லா உரிமையும் இருக்கு. அவன் தான் இந்த கல்லால உட்கார்றதுக்கு தகுதியானவன். இனி நீங்க ஒத்த கள்ள முட்டாய் எடுக்கணும்னா கூட பழனி கிட்ட கேட்டுட்டு தான் எடுக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். சரவணன் தங்கமேல் கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்றாரு. உங்க அப்பா எங்க கடைக்கு வேலைக்கு வர வேணாம், ஒழுங்கு மரியாதையா சொல்லி அவரை வேலைக்கு வர வேணாம்னு சொல்லிடு அப்படின்னு கோபத்தோட சொல்றாங்க. அப்படி இருந்தும் தங்கமயிலு இதுக்கு என்ன வழி? அப்பா கடையில இருந்து பொருள்லாம் எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லி தானே இவர் கோவப்படுறாரு. நானும் போய் கூடவே இருக்கேன். பொருள்லாம் எடுக்கும் போது எடுக்க வேணாம்ப்பா, அவங்க கேவலமா பேசுறாங்கன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு நினைச்சு தங்கமயில் கடைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சுகன்யா, என்ன தங்கமயிலு நீ எங்க கிளம்புற? எங்க அப்பாவும் நம்ம மளிகை கடையில தானே இருக்காங்க, அவங்கள ஓயாம வேலை வாங்கிய கொள்றாங்களாம். அப்படி எம்பிட்டு வேலைதான் வாங்குறாங்கன்னு பாக்கணும். பாவம் மனுஷன், வயசானவரு, ஒரு மாமனார்னு கூட பாக்காம அம்பட்டு வேலை வாங்குறாரு என் வீட்டுக்காரர்தான் அப்படின்னு தங்கமயில் சொல்றாங்க. என்னது உங்க அப்பா வேலை செய்யறாரா? அட சும்மா இரு தங்கமயிலு, இவர் வந்து சொல்லி இருந்தாரு உங்க அப்பா வந்த உடனே ஜூஸ் எடுத்து குடிக்கிறது, கடலை மிட்டாய் திங்கிறது, கடலையை திங்கிறது, அதுவும் பார்த்தாதுன்னு கல்லா பொட்டியில போய் உட்கார்ந்துக்கிறாராமே. இது என்ன பழக்கம் இது? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? பாண்டியனே மச்சான்னு கூட யோசிக்காம ஒரு தடவை கூட இவரை கல்லால உட்கார விட்டதில்ல. மூட்டைய தூக்கு, இந்த வேலை செய்யி, குடோன்ல போய் சாமான்களை எல்லாம் இறக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உங்க அப்பா இன்னைக்கு வேலை பார்த்தாரு, சொகுசா உட்கார்ந்துகிட்டு ஃபேன் போட சொல்லி ஏசி போட சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களாம் அப்படின்னு சுகன்யா கோவப்பட்டு பேசுறாங்க. இங்க பாருங்க சித்தி, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. பழனி சித்தப்பா வந்து ரொம்ப நாளா வேலை பார்த்திருக்காங்க, அவங்களுக்கு வேலை பார்த்து பழக்கம் இருக்கு. எங்க அப்பா பாவம் இப்பதான் அந்த கடைக்கு வேலைக்கு வந்திருக்காரு, அவங்கள புடிச்சு வஞ்சுகிட்டே இருக்காங்க. அதான் நானும் கடைக்கு போயிட்டு என்னதான் நிலவரம்னு பாத்துட்டு வரலான்னு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் கிளம்புறாங்க. சுகன்யாவுக்கு கோவமா வருது. என்ன இவ நேத்து என்னன்னா இவர் என்கிட்ட வந்து புலம்புன்னு புலம்புறாரு, ஒரு மாசத்துக்கு தேவையான மளிகை ஜாமான வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாருன்னு. பரவாயில்ல, தங்கமயில் போகட்டும், இத இப்படியே விட்டுடாம ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கணும். அப்பத்தான் எனக்கும் அவருக்கும் சேர்த்து ஒரு கடையை ஆரம்பிச்சு கொடுப்பாங்க. எதுக்காக நான் இந்த வீட்டுல கடந்துகிட்டு கஷ்டப்பட்டு கிடக்கணும்? தங்கமயிலும் அவங்க அப்பாவும் சேர்ந்து பாண்டியன்ட்ட ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பட்டும், அதுல கண்டிப்பா இவர் அசிங்கப்படுவாரு. அழுதுகிட்டு வந்தாருன்னா நான் பேசாம சக்திவேல் மாமா வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போயிடுவேன். அவரு சொத்துல பாதி பிரிச்சு கொடுத்து சொந்தமா கடை வச்சு தரேன்னு சொல்லியிருக்காரு. போடி போ தங்கமயிலு போ, வாரேனா இத எப்படியே விட்டுருவேன்னு நினைச்சிடாத அப்படின்னு சுகன்யா யோசிக்கிறாங்க. பார்த்தா சரவணனும் பழனியும் கடையில இருக்கும் போதே தங்கமயிலோட அப்பா மறுநாளும் போய் கல்லால உட்காந்துக்கிறாரு. பழனி இப்ப சொல்றாரு, இங்க பாருங்கண்ணே, நேத்து நீங்க கல்லால உட்காந்தீங்க, சரி ஏதோ புரியாம செய்றீங்க, முதல் நாள் தெரியாம உட்கார்ந்துருக்கீங்கன்னு விட்டுவிட்டேன். நீங்க கல்லால எல்லாம் உட்கார கூடாது, நாங்க 2 பேரும் இத்தனை வருஷமா வேலை செய்யறோம். என் மச்சான் இங்க இருந்தாருன்னா அவர் கல்லால உட்கார்ந்துருப்பாரு, இல்லன்னா நாங்க கல்லால உட்கார மாட்டோம், அது நாங்க அவருக்கு குடுக்கற மரியாதை அப்படின்னு சொல்லி பழனி சொல்றாரு. இப்ப என்ன கால் வலிச்சிச்சு, உங்களை விட பெரிய மனுஷன் நானு, சம்மந்தி அவர் இல்லல, நான் உட்கார்ந்தா என்ன, இந்த கடையும் என் கடை மாதிரிதானே அப்படின்னு தங்கமயில் அப்பா சொல்றாரு. உங்களுக்கு நினைப்புதான், இது ஒண்ணு உங்க கடை இல்ல அப்படின்னு சரவணனும் கோவத்தோட சொல்றாரு. அட போங்க மாப்பிள்ள, நீங்க விளையாட்டுத்தனமா பேசிக்கிட்டே கிடக்குறீங்க அப்படின்னு தங்கமயில் அப்பா சொல்ற நேரம் பார்த்து தங்கமயில் கடைக்கு வராங்க. பழனி உடனே, என்னடா சரவணா, தங்கமயில் நம்ம கடைக்கு வருது, இங்க வேலை பார்க்குதுன்னு உன்ட்ட சொல்லிடுச்சா அப்படின்னு பழனி கேக்குறாரு. தங்கமயில் வந்த உடனேயே தங்கமயிலோட அப்பா, வாமா வா, நான் இம்பட்டு நேரம் உட்கார்ந்து இருந்தேன் கல்லாவில, என்னமோ உட்கார கூடாது அப்படி இப்படிங்கிறாங்க. மாப்பிள்ள கூட கொஞ்சம் கோவத்தோட வஞ்சு விட்டாருப்பா, நீ வந்து உட்காரு, உனக்கு உரிமை இருக்குல்ல, இது உன் கடை தானே அப்படின்னு சொல்லி தங்கமயில அப்பா தங்கமயில உட்கார வைக்கிறாரு. பழனி இப்பவும் சொல்றாங்க, மச்சான தவிர வேற யாருமே கல்லாவுல உட்கார மாட்டாங்கம்மா, உங்க அப்பாவுக்கு சொன்னா புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது, சும்மா இருங்க பழனி சித்தப்பா, உங்களுக்கு என்ன வேலை? இங்க மூட்டையெல்லாம் எடுத்து வைக்கிறது, பொருள் எல்லாம் மடிச்சு கொடுக்கறது, அதை மட்டும் செய்யுங்க, நான் எங்க அப்பா என்ன செய்யறாருன்னு கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சரவணன் கோவம் வருது. ஏய், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? மாமாவை எதிர்த்து பேசுற? எங்க அப்பா இந்த கடை ஆரம்பிக்கும் போதுல இருந்து மாமா இதே கடையில இருக்காரு, அவர் கூட ஒரு நாள் கல்லால உட்கார்ந்தது இல்ல, நீ என்ன வந்து உன்ன உட்காந்துட்ட? உனக்கும் உங்க அப்பாவுக்கு என்ன இந்த மாதிரி கடை வச்சு உட்காரணும்னு ஆசை இருந்தா உன் நகை இருக்குல்ல, அத வித்து ஒரு கடைய வச்சு 2 பேரும் உட்கார்ந்து சம்பாரிச்சு காட்டுங்க, மளிகை கடை நடத்துறது ஒண்ணும் அவ்வளவு ஈஸி இல்ல அப்படின்னு சரவணன் சொல்றாரு. தங்கமயிலுக்கு நகைன்னு சொன்ன உடனே பதக்கன்னு ஆயிடுது. ஐயோ, இவர் என்ன இப்படி யோசிக்க ஆரம்பிச்சுட்டாரு? இங்க வருங்க, எதுக்காக
இப்படி எல்லாம் பேசுறீங்க? சும்மா வெயில்ல வந்தனேன்னு அப்பா இங்க உட்கார சொன்னாரு, மத்தபடி ஒண்ணும் இல்ல, நான் இந்த எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு தங்கமயில் எந்திரிக்கிறாங்க. பார்த்தா சுகன்யா உள்ள வராங்க. ஏ சுகன்யா, நீ என்ன கடைக்கெல்லாம் வந்துகிட்டு இருக்க அப்படின்னு பழனி வேகமா ஓடி போறாரு. தங்கமயில் உடனே, இவ என்னத்துக்கு இங்க வர்றா? ஐயோ, வீட்டுல இவகிட்ட சொல்லிட்டு வந்தது தப்பா போச்சே, இவ எதுவும் எங்க அப்பாவை பார்த்து அவமானப்படுத்தி பேசிடுவாளோ அப்படின்னு தங்கமயில் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன வந்த உடனே என்னமோ சலசலப்பா இருக்கு, என்ன சரவணன் தம்பி என்ன ஆச்சு அப்படின்னு சுகன்யா கேக்குறாங்க. பாருங்க அத்தை, இவங்க அப்பா வந்த உடனே கல்லால உட்காந்துக்கிறாரு. எங்க அப்பாவை தவிர வேற யாரும் கல்லால உட்கார மாட்டோம். இத்தனை வருஷமா மாமா இருக்காரு, மரியாதை கொடுத்து அவர் கூட உட்கார மாட்டாரு. இப்ப என்னன்னா வர்றவங்க எல்லாம் உட்காந்துக்கிறாங்க கல்லால அப்படின்னு சொன்ன உடனே சுகன்யா, அப்படியா தம்பி, யோ வாயா இங்க அப்படின்னு பழனிய பார்த்து கூப்பிடுறாங்க. என்ன சுகன்யா, பொம்பளைங்க கடைக்கு வந்தா மச்சானுக்கு பிடிக்காதது, நீ எதுக்கு வந்த? யோ என்னையா, இந்த தங்கமயில் வந்திருக்கு, ஒண்ணுமே சொல்லல, என்ன மட்டும் எதுக்கு வந்தேன்னு கேக்குற? வெயில்ல இவ்வளவு தூரம் வந்தியே, எதுக்குன்னு தான் கேட்டேன், வரக்கூடாதுன்னு சொல்லல, மச்சான் வரதுக்குள்ள நீ கிளம்பிரு, பொம்பளைங்க கடையிலன்னா மச்சானுக்கு பிடிக்காது, அதுக்குதான் சொல்றேன். சரி நான் நிக்க மாட்டேன், போயிடுறேன், ஆனா நீ ஒண்ணு செய், இந்தா கல்லால உட்கார் அப்படின்னு சுகன்யா பழனியா அதட்டுறாங்க. பழனி சரவணனை பாக்குறாங்க. என்ன இவங்கள பிரச்சனை கொடுக்கறாங்க அப்படின்னு சரவணன் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. உடனே தங்கமயில் அப்பா, இந்தாமா பழனி சம்மந்திக்கு மச்சான் தான், அவருக்கும் இந்த கடைக்கும் உரிமையெல்லாம் கிடையாது. பழனி சும்மா எடுபடியா வேலை செய்யறவன் தான், ஆனா நான் சம்மந்தி, என் பொண்ணு அவர் மருமக, அது உட்காரலாம், பழனி உட்கார கூடாதுல அப்படின்னு தங்கமயிலோட அப்பா சொல்றாங்க. சரவணனுக்கு கோவம் வருது. இப்ப என்ன மாமா அந்த கல்லால உட்காரதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அவருக்கு, அவ்வளவு அரும்பாடு பட்டவர் அவரு, அவரை பார்த்து உட்கார கூடாதுன்னு சொல்ல நீங்க யாரு அப்படின்னு சரவணன் கோவத்தோட கேக்குறாரு. சுகன்யாவும், அப்படி கேளுங்க தம்பி, இவர் பாவம் எம்பட்டு நாள வேலை செஞ்சுக்கிட்டு கிடக்குறாரு, இன்னைக்கு காலையில கூட சாப்பிட்டுக்கிட்டு இருந்த மனுஷனை சாப்பிட விடாம மூட்டை தூக்கணும் வான்னு பாண்டியனை கூப்பிட்டாரு. அப்படியே கைய கழுவிட்டு எந்திரிச்சு வந்த மனுஷன் இவர், சாப்பிடாம கொள்ளாம கடைக்குன்னு வேலை பார்த்துட்டு நேத்து வந்தவங்க எல்லாம் உட்கார்றதா அப்படின்னு சுகன்யா பேசுறாங்க. அந்த நேரம் பார்த்து பாண்டியன் உள்ள வராரு. பாண்டியன் உள்ள வரத பார்த்த உடனேயே பழனி அப்படியே டக்குன்னு எந்திரிக்கிறாரு. என்னடா பழனி, ஏன் எந்திரிக்கிற, உட்காரு அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. பாத்தீங்களானே, நீங்களாச்சும் செத்த புரிஞ்சுக்கிறீங்க, இந்த தங்கமயிலும் தங்கமயில் அப்பாவும் இவரை பார்த்து இந்த கடையில வேலை பார்க்கற எடுபடி பைய, மூட்டை தூக்குறவன் அப்படின்னு கேவலமா பேசுறாங்க. எனக்கு எம்புட்டு அவமானமா இருக்கு. இதே எங்க மாமனுக்கு தெரிஞ்சா இவருக்கு சொந்தமா கடை வச்சு கூட கொடுத்துருவாங்க, சொத்துல பாதி பிரிச்சு தரேன்றாங்க. இந்த மனுஷன் கேட்காம இந்த கடையே கதின்னு கிடக்குறாரு. செத்த நேரம் உட்கார்ந்தாரு, அதுக்கு கூட உட்கார கூடாதுன்னு சொல்றாங்கண்ணே அப்படின்னு சுகன்யா கண்ண முந்தானையில தொடச்சுக்கிட்டே பேசுறாங்க. பாண்டியன் உடனே, யார் அது உட்கார கூடாதுன்னு சொன்னது அப்படின்னு திரும்பி பாக்குறாரு. தங்கமயிலும் அவங்க அப்பாவும் நிக்கிறாங்க. அது ஒண்ணு இல்ல சம்பந்தி, அது தங்கமயிலும் உட்காரலாம், கடையில கல்லால உட்காரலாம், பழனி அதான் நான் சொன்னேன் அப்படின்னு தங்கமயில் அப்பா பேசுற. என்னது, பொம்பளைங்க கடையில கல்லால உட்கார்றதா? இந்த இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. பழனி எனக்கு மூத்த பையன் மாதிரி, அவனுக்கு இந்த கடையில எல்லா உரிமையும் இருக்கு, அவன் தான் இந்த கல்லால உட்கார்றதுக்கு தகுதியானவன். இனி நீங்க ஒத்த கள்ள முட்டாய் எடுக்கணும்னா கூட பழனி கிட்ட கேட்டுட்டு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தங்கமயில் அப்பாக்கு சரியான பதிலடி கொடுக்கறாரு. பழனி, இது உன் கடைடா, நம்ம கடை, உனக்கு எல்லார்கிட்டையும் அதிகாரமா பேசுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, யாருக்காகவும் பயப்படாத, எல்லார்கிட்டையும் கேள்வி கேட்கலாம்டா அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. பழனிக்கு அப்படியே புது தெம்பு கிடைச்ச மாதிரி தோலெல்லாம் குலுக்கிக்கிட்டு, அப்படியா மச்சான், சரி மச்சான், நான் கேட்க உரிமை இருக்குல்ல அப்படின்னா இப்ப கேட்டுறேன். தங்கமயிலே, உங்க அப்பா நேத்து ஒரு மாசத்துக்கு தேவையான மளிகை ஜாமான் எடுத்துட்டு போனாருப்பா, அதுக்கு பில்லு 10,000 ரூபாய், அத கட்ட சொல்லு, கடை கணக்குக்கு கணக்கு தெரியணும், நேத்தே என்னென்ன எடுத்துட்டு போறீங்கன்னு லிஸ்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டா குடுக்காம எடுத்துட்டு போயிட்டாருப்பா. ஒரு மாசம் என்ன 3 மாசத்துக்கு தேவையான ஜாமான் எடுத்துட்டு போயிருக்காருப்பா அப்படின்னு பழனி கேட்கும் போது தங்கமயில் என்ன சொல்றதுன்னே தெரியாம அப்படியே நிக்கிறாங்க. பாண்டி, என்னடா சொன்ன? அப்படியா, எதுக்குடா? நேத்து எடுக்கும் போதே எடுக்காதீங்கன்னு சொல்ல வேண்டியதானே? கடையில கடன் சொல்றவங்களுக்கே நான் பொருள் தர மாட்டேன், காசு வாங்க எப்படிடா பொருளை கொடுத்து அனுப்புன? ஏண்டா பழனி பொறுப்பு இல்லாம இருக்கிற அப்படின்னு பாண்டியனும் கேக்குறாங்க. இப்படிதான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.